இந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதமான விஷயம்னா, நம்ம எல்லார் கையிலையும் டோக்கன் இருக்கு. நம்ம எல்லார் கையிலையும் டோக்கன் இருக்கு. ஆனா என்ன நம்பர்னு எந்த பயலுக்கும் தெரியாது. எல்லாரும் கியூல தான் நிக்கிறோம். ஆனா ஒரே கியூல இல்ல. உலகம்ங்கிற பூமி பந்துல வேற வேற இடங்கள்ல, வேற வேற இடத்துல, வேற வேற வீடுல, வேற வேற நிலப்பகுதியில, வேற வேற தட்பவெட்ப நிலைகள்ல எல்லாரும் கியூல நின்றுட்டு இருக்கோம். இந்த நிக்கிற கியூல எத்தனாவது டோக்கன் நம்ம டோக்கன் தெரியாது. ஆனா டோக்கன் கன்ஃபார்ம்னு தெரியும். டோக்கன் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சே இவன் இவ்வளவு ஆடுறானா, அவன் பெயர் தான் மனிதன். அவன் பெயர் தான் மனிதன். டோக்கன் கன்ஃபார்ம். இப்ப ட்ரெயின்ல போற மாதிரி ஆர்ஏசி உக்காண்ட எதுல அந்த அந்த பெட்டியில் ஏறி உக்காந்தாச்சு. எப்ப கன்ஃபார்ம் ஆகி படுப்பேன்னு தெரியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அவ்வளவுதானே வாழ்க்கை. யாராவது வயசானவங்க போனா, நான் இன்னைக்கு பார்க்குறேன் அசோக் நகர்ல ஒரு பையன் வேகமா, 2 பசங்க வேகமா வண்டி வச்சுட்டு அப்படி ஒரு கட் பண்ணி போறான். ஒரு வயதானவர் மேல அந்த வண்டி பட்டு அவர் தடுமாறி கீழே விழுந்துறாரு. அந்த 2 பசங்க போயிட்டாங்க. நானும் என் மனைவி கார்ல போயிட்டு இருந்தோம். பதறி போய் ஓரமா நிறுத்திட்டு அந்த ஐயாவை தூக்கி விட்டுட்டு, ஐயா தண்ணி வேணுமான்னு கேட்டேன். இல்லப்பா வேணாம்ப்பா, பரவாயில்லப்பா, ரொம்ப நன்றிப்பா, பரவாயில்ல, எனக்கு எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் அடிபெல்லாம் படலை, அடி பட்டிருக்கு, ஸ்ராட்ச் இருக்கு, அடியெல்லாம் ஒன்றும் படலை அப்படின்னாரு. நான் கேட்டேன், நாங்கள் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்டேன். ஐயா சொன்னார்ல, ஒரு குறளை 5 வயதில் படிக்கிற பொழுது, 15 வயதில் படிக்கிற பொழுது, 20 வயதில் படிக்கிற பொழுது, வயதான பிறகு இப்பொழுது படிக்கிற பொழுது அதற்குள் இருக்கிற அர்த்தங்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றன. அனுபவங்கள் சொல்லி தருகிற பாடங்கள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவும் சொல்லி தந்ததே இல்லை என்று ஐயா சொன்னார்ல. அவர் சொன்னார், வருத்தம் இல்லைப்பா, வருத்தம் இல்லைப்பா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா யாராவது யார் மேலேயாவது மோதிட்டா உடனே நல்ல தமிழ் சொற்கள் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ தான் அவன் வாங்கின எம்ஏ எம்ஃபில் தெரியும், பிஇ தெரியும், எம்பிபிஎஸ் தெரியும், சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் வேலை பண்ணுறானான்னு தெரியும். அந்த ஒரு நிமிட கோபம் அவன் படிப்பையும் அவன் தலைமுறையையும் அவன் பண்பாட்டையும் அவன் கலாச்சாரத்தையும் அழித்து விட்டு இவன் குப்பைக்கு சமமானவன் என்பதை அவன் வார்த்தைகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவன் மனுஷன். இவர் ஒன்றுமே சொல்லாமல் பரவாயில்லப்பா வருத்தம் இல்லைப்பான்னாரு. ஏங்க ஐயா வருத்தம் இல்லைன்னு கேட்டேன். அவன் விழாமல் போயிட்டான்ல. ஏங்க இது எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் சும்மா ஒரு வீடியோ பார்த்தேங்க சோஷியல் மீடியாவில். ஒரு வயசான பாட்டி ஒரு சகோதரர் போய் கேட்குறாரு, பாட்டிமா என்ன வேணும்னு கேட்குறாரு. அந்த அம்மா ரொம்ப பெருசாலாம் கேட்கல, ஏதோ வந்து சாப்பிட இருந்தால் போதும்பா, சந்தோஷமாக இருப்பேன்பா அப்படிங்குது. குச்சி வச்சு தள்ளாத வயசில் நடந்து வருது. உடனே உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. 2 பையன் இருக்காங்க, எல்லாம் வெளியில் இருக்காங்க. என்னன்னு யாரும் உங்களை பார்த்துக்கலையான்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க ஒரு பதில், அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம்பா, அவங்க நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும்பா. இதுதாங்க அம்மா அப்பா, இதுதான் அம்மா அப்பா, அவங்க நல்லா இருந்தால் அதுவே போதும்பா. எனக்கு இந்த இன்சிடென்ட்டும் இப்போ நான் ஒரு நேற்று பார்த்த அந்த காணொளியும் என்னால் தொடர்புபடுத்திக்க முடிஞ்சது. இவ்வளோதான் அனுபவம் சொல்லித் தருகிற பாடம்ங்கிறது. அதுதான். சில பேருக்கு அனுபவம் சீக்கிரமாக வந்துடும். எப்படி? விவேகானந்தர் மாதிரி. சில பேருக்கு கடைசி வரைக்கும் வரவே வராது. சில பேர் படுத்த படுக்கையாயும் குடும்பத்தை ரூல் பண்ணணும்னு நினைப்பான். பார்த்துருக்கீங்களா? மனசாட்சியுடைய மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால விஷம் வைக்காம இருப்பாங்க. படுத்துக்கிட்டே ஒரு ஆர்டர் போடுவார், காப்பி கொண்டு வா. உன் மலத்தையும் சிறுநீரையும் அள்ளி போடுவதற்கு உன் மனைவியோ மருமகளோ மகளோ மகனோ மருமகனோ இல்ல வசதியான குடும்பமா இருந்தா ஒரு செவிலியரோ நர்ஸோ தேவை. அப்ப நீ என்ன பண்ணணும்? அத்தனை டோரையும் மூடிட்டு அமைதியா இருக்கணும்ல. கரெக்டா? அப்ப என்ன உனக்கு வீராப்பு? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, செல்லும் இடத்தில் சினம் பாரு. எங்க அப்பா என்னப்பான்னு கேட்பேன். டே, சினம் எங்க செல்லுபடி ஆகுதோ அங்கதான்டா கோவப்பட முடியும். நான் உங்க அம்மாட்ட கோவப்படுவேன். ஏன் தெரியுமா? ஏன்? உங்க அம்மா தான் அமைதியா இருப்பா. என்னைக்காவது நான் ஒரு நாள் தட்டு எடுத்து வீசுறப்ப அதே தட்டை பிடிச்சி என் மண்டையில் ஒன்று பொழந்தானா நான் என்னடா பண்ணுவேன் பாரு. ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதுதான் செல்லும் இடத்தில் சீனம். இந்த மனுஷன் இருக்கானேடா, கீழ்த்தரமான பயடா.
மனிதன் மகா சல்லி பயல்னு ஒரு வாசகம் இருக்கு. இந்த கீழ்த்தரமான பயடா, அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் காமிக்க முடியுமோ அங்கெல்லாம் அதிகாரம் காமிச்சு நான் பெரிய ஆள்னு அவன் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பான்டா. கடைசியில் எந்த அதிகாரமும் இல்லாமல் 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவனை புதைக்க போகிறாங்களா எரிக்க போகிறாங்களான்னு கூட அவனுக்கு தெரியாமல் கண்ணை மூடுவான் பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷன்டா இந்த மனுஷன் பாருங்க.